நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, பொது காலம் 33ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய மற்றும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதுதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்குத் தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்ளுகின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாறத் தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத்தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். லூக்கா அதிகாரம் 18, வசனங்கள் 35 43 வரை. அக்காலத்தில் ஜேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினாவினார். நசரேத்து இயேசு போய்கொண்டு இருக்கின்றார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரல் இட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பள்ளி ஒன்றில் ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, எவன் ஒருவனால் ஒரு விஷயத்தை பிறருக்கு புரியும்படி சொல்ல முடியவில்லையோ அவன் ஒரு முட்டாள் என்றாராம். உடனே ஒரு மாணவன் எழுந்து நின்று, சார், நீங்கள் இப்பொழுது சொன்னது எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் திரும்பவும் தெளிவாக சொல்ல முடியுமா என்றானா. விவிலியத்தின் புத்தகங்களில் புரிந்து கொள்வதற்கும் பொருள் கொள்வதற்கும் மிகவும் கடினமான புத்தகமாக இருப்பது திருவெளிப்பாடு நூல். சங்கேத மொழிகளையும், கோட் லாங்குவேஜஸ், அடையாள மொழிகளையும், சிம்பாலிக் லாங்குவேஜஸ் கொண்டது இந்த புத்தகம். பழைய ஏற்பாட்டு தானியல் புத்தகமும் ஏறத்தாழ இந்த இலக்கிய வகையை சார்ந்ததுதான். திருவெளிப்பாடு நூலில் பல்வேறு எண்களும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று 7 என்ற எண்.
இன்றைய முதல் வாசகத்தில் 3 முறை வருகிறது. திருவெளிப்பாடு நூலில் மட்டும் 7 என்ற எண் 52 முறை வருகிறது. இந்த சிந்தனையில் 7 என்ற எண்ணின் முக்கியத்துவம் பற்றி சிந்திக்கலாம். அன்பிற்குரியவர்களே, திருவெளிப்பாடு நூலில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவிலியத்திலும் ஆங்காங்கே 7 என்ற எண் காணப்படுகின்றது. நோவா வெள்ளப்பெருக்கில் தப்புவதற்காக பேழை செய்து அதில் விலங்குகள் மற்றும் பறவைகள் அனைத்திலுமிருந்தும் 7 ஜோடிகளை எடுத்துக்கொண்டதாக வாசிக்கிறோம். தொடக்க நூல் 7, 2, 3 வசனங்கள். எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக இஸ்ராயேல் மக்கள் 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பங்களை உண்டனர். விடுதலை பயணம் 12:15. ஆரோனின் வழிவந்த லேவியர்கள் புனிதப்படுத்தப்படும் பொருட்டு 7 நாட்கள் சந்திப்பு கூடாரத்தில் இருக்க கடவுளால் அறிவுறுத்தப்பட்டனர். விடுதலை பயணம் 29:35. தொழுநோயுற்றிருந்த நாமானிடம் எலிசா 7 முறை யோர்தான் நீரில் மூழ்கச் சொன்னார். அவ்வாறு செய்தால் அவர் நலமடைவார் என்றார். 2 அரசர் 5:10. அவரும் அவ்வாறே செய்து நலம் பெற்றார். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இயேசு அப்பங்களை பகிர்ந்து மக்கள் வயிறார உண்ட பின்பு மீதியாயிருந்த அப்பங்களை 7 கூடைகள் நிறைய எடுத்ததாக பார்க்கிறோம். மார்க்கு 8:8. ஆக இவ்வாறு ஒட்டுமொத்த விவிலியத்திலும் 7 என்கின்ற எண்ணானது அழுத்தம் பெறுகின்றது. 7 என்கிற எண்ணானது விவிலியத்தில் ஏறத்தாழ 290 முறை வருகிறது. இது உண்மையிலேயே ஆச்சரியமிக்க ஒன்றாகும். அதுபோக நாம் கிறிஸ்தவ ஆன்மீக மரபுக்கு வருகின்ற பொழுது 7 என்ற எண்ணானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு புனித அபிராத்திரசம்மாள் கடவுளோடு உள்ள உறவில் ஒருவர் 7 நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்கின்றார். இவற்றை அவர் 7 மாளிகைகளாக வர்ணித்து எழுதுகின்றார். அவர் தனது இன்டீரியர் கேசில் என்ற புத்தகத்தில் இந்த 7 மாளிகைகள் குறித்து 7 mansions குறித்து எழுதுகின்றார். இது போக வாரத்தின் 7 நாட்கள், விண்ணகத்தின் 7 வாயில்கள், வசதியை குறிக்கும் 7 அடுக்கு மாளிகை முதலியவை குறித்தும் நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களை, மேற்கண்டவற்றின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது 7 என்கின்ற எண்ணானது ஆன்மீக அளவில் மட்டுமல்ல, சமூக அளவிலும் ஒரு முக்கியமான எண்ணாக கருதப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 7 என்ற எண் ஒரு முழுமை எண்ணாக ஹோலிஸ்டிக் நம்பர் பார்க்கப்படுகின்றது. இந்த 7 என்ற எண்ணானது 4 மற்றும் 3 என்ற 2 எண்களின் தொகுப்பாகும். 4 என்ற எண் தன்னிலே ஒரு முழுமையான எண்ணாகும். உலகின் திசைகள் 4 என்கின்ற முறையில் 4 என்கின்ற எண்ணானது வேர்ல்ட்லி பெர்ஃபெக்ஷன் நம்பர் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் 3 என்ற எண்ணானது இறை முழுமை எண், டிவைன் பெர்ஃபெக்ஷன் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டும் இணைந்த 7 என்ற எண்ணானது ஒரு ஆன்மீக முழுமை எண்ணாக ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த விவிலியம் 7 என்ற எண்ணிற்கு அதிகம் அழுத்தம் கொடுப்பதன் வழியாக நாம் அனைவருமே நமது பருப்பொருள் பரிமாணத்தையும் இறை பரிமாணத்தையும் சரியான முறையில் ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்ட இவ்வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும் என்கிற செய்தியானது நமக்கு தரப்படுகிறது. ஜெபம். இறைவா, கொடுக்கப்பட்ட இந்த அரிய மானிட வாழ்வை ஏனோதானோ என்று வாழ்ந்து வீணாக்கி விடாமல் முழுமையாக வாழ வரம் தாரும். ஆமென். இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா. இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா.
பிறரைப் போல நானும் உன்னை பார்க்க வேண்டுமையா, எனக்கு பார்வை தாருமையா, உன்னை பார்க்க வேண்டுமையா. இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா. பொய்மை உலகில் மனிதர் இன்று மடிந்து போகின்றனர், உண்மை என்று உணர்ந்த பின்பும் வாழ மறுக்கின்றனர். பொய்மை உலகில் மனிதர் இன்று மடிந்து போகின்றனர், உண்மை என்று உணர்ந்த பின்பும் வாழ மறுக்கின்றனர். தேவனே என் இறைவனே, நீ இறங்கி வாருமையா, பொய்மை அகற்றி உண்மை உணர்த்தி வாழ்வு தாருமையா, எனக்கு பார்வை தாருமையா, உந்தன் வழியில் வாழ்வேனையா. இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா. பலியில் உன்னை பார்த்து மனிதர் மகிழ்ந்து போகின்றனர், பலியுணர்த்தும் பணியை செய்ய மறந்து வாழ்கின்றனர். பலியில் உன்னை பார்த்து மனிதர் மகிழ்ந்து போகின்றனர், பலியுணர்த்தும் பணியை செய்ய மறந்து வாழ்கின்றனர். அன்பனே என் தலைவனே, நீ விரைந்து வாருமையா, பலியும் பணியும் முந்தன் வாழ்வன உணரச் செய்யுமையா, எனக்கு பார்வை தாருமையா, உந்தன் பணியை செய்வேனையா. இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா. இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்குமையா. பிறரைப் போல நானும் உன்னை பார்க்க வேண்டுமையா, எனக்கு பார்வை தாருமையா, உன்னை பார்க்க வேண்டுமையா. ஐயா பார்வை தாருமையா, உன்னை பார்க்க வேண்டுமையா.